What's up people? இது உங்கள் ஆர்ஜே ராகினி பேக் வித் a bang. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிராண்டி செய்திகள். இன்னைக்கு தேதி ஏப்ரல் 27, 2026. இன்னைக்கு நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது ஒரு மரண மாஸ் மோட்டிவேஷனல் ஸ்டோரி பாஸ். 31 வருஷமா எந்த நீதிமன்றத்தோட படிக்கட்டுகள்ல நீதிக்காக ஏறி இறங்குனாரோ அதே சென்னை உயர்நீதிமன்றத்துல இன்னைக்கு ஒரு வழக்கறிஞரா அட்வொகேட்டா கெத்தா காலெடுத்து வச்சிருக்காரு பேரறிவாளன். இதோ அந்த 7 லைட்னிங் அப்டேட்ஸ். 31 years of struggle. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்குல 31 வருஷம் சிறை தண்டனை அனுபவிச்ச பேரறிவாளன் நீண்ட சட்ட போராட்டத்துக்கு பிறகு கடந்த 2022ல விடுதலையானாரு. ஆனா அதோட அவர் நிறுத்தல. என்ரோல்ட் அஸ் அட்வொகேட். இன்னைக்கு தமிழகம் மற்றும் புதுவை பார் கவுன்சில்ல முறைப்படி வழக்கறிஞரா பதிவு செஞ்சுக்கிட்டாரு பேரறிவாளன். எந்த நீதிமன்றத்துல குற்றவாளியா நின்னாரோ அதே இடத்துல இப்போ கருப்பு அங்கி அணிஞ்சு வாதாட போறாரு. தி சேம் கோர்ட் ஸ்டேர்ஸ். 31 வருஷமா அவரோட விடுதலைக்காகவும் நீதிக்காகவும் பல கேஸ்கள் நடந்த அதே சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கறிஞரா என்ரோல் ஆனது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு பாஸ். அற்புதமால்ஸ் ஜாய். மகனோட விடுதலைக்காக வயசான காலத்துல கோட்டா அலைஞ்சு அவரோட அம்மா அற்புதமால் இன்னைக்கு தன் மகன் வழக்கறிஞரானத பார்த்து ரொம்பவே மகிழ்ச்சியில திளைச்சு போயிருக்காங்க. A new chapter. எனக்காக நான் போராடுனேன், இனி மத்தவங்களுக்காகவும் நீதிக்காகவும் வாதாடுவேங்கிற மாதிரி பேரறிவாளனோட இந்த மூவ் மத்தவங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கு. தி சுப்ரீம் பவர். ஆளுநரே திகைச்சு போற அளவுக்கு உச்சநீதிமன்றம் தன்னோட சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி பேரறிவாளனை விடுதலை செஞ்சது ஒரு பெரிய திருப்புமுனை. இப்போ அதே சட்டத்தை வச்சு மத்தவங்களுக்கு உதவ போறாரு. கோல் அச்சீவ்ட். சிறையில இருந்தப்பவே பல பட்டப்படிப்புகளை முடிச்ச பேரறிவாளன் இன்னைக்கு ஒரு ப்ரொஃபஷனல் லாயரா மாறி இருக்கிறது அவரோட விடாமுயற்சிக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி பாஸ். பேரறிவாளனோட இந்த மாஸ் என்ட்ரிய பார்த்தா ஒரு விஷயம் புரியுது பாஸ். காலம் சில கதவுகளை மூடினாலும் விடாமுயற்சி அந்த கதவுகளையே நமக்காக திறந்து வைக்கும். இது வெறும் பதவி இல்ல, 31 ஆண்டு கால வலிகளுக்கான ஒரு வெற்றி. நீதி கேட்ட இடத்திலேயே வழக்கறிஞராக பேரறிவாளன் மாறியத நீங்க எப்படி பாக்குறீங்க? இது மத்தவங்களுக்கு ஒரு பாடமாயிருக்குமா? கமெண்ட்ல சொல்லுங்க. For more fire updates, stay tuned to பிராண்டி செய்திகள். This is Ragini signing off with strength and respect. Stay safe, stay tuned. Thank you so much. Bye bye. நீதிக்கும் நேர்மைக்கும் ஒரு விசில போடுங்க பாஸ்.